தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் நடத்தி வருகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் போட்டியிட விரும்பும் கழக உடன்பிறப்புகளுக்காக கடந்த 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி திங்கட்கிழமை வரை 6 நாட்களுக்கு விருப்பமனு விநியோகிக்கப்பட்டது. சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் கழகம் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஆர்வத்துடன் விருப்பமனுவை பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்றும் நாளையும் நேர்காணல் நடத்த உள்ளதாக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதற்கட்டமாக இன்று பிற்பகல் 2 மணி முதல் மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்பமனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் நடத்தினார். அப்போது கழகம் சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து கழகம் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடன் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேர்காணல் நடத்தி வருகிறார். கழகம் சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டறிகிறார்.